அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதை தொடர்ந்து ஒரு செல் சைடு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ செல் சைடு க்ளோசிங்கிறத விட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சைட்வேஸ் மார்க்கெட்டெல்லாம் நிஃப்டியில் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்று நமக்கு வாலட்டிலிட்டியாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 130 பாயிண்ட்ஸ், அதாவது 130 பாயிண்ட்ஸுக்குள்ளார தான் மூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 24,254லேருந்து 24,132குள்ளார தான், அதாவது ஒரு 120 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வேகமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்டர்டே வந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா இந்தியன் மார்க்கெட்டை தவிர ஜப்பான் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்டும் நமக்கு வேகமாக நேற்று ஈவினிங் மேலே வந்தது. அதனால் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யூஎஸ் ஈரான் வார் முடிய போகுது, அடுத்த கொஞ்சம் நேரத்தில் கப்பல்களை திறந்து விட போகிறாங்க அப்படி இப்படின்னு நியூஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி கூடாயில் நல்ல ஒரு சப்ளை எடுத்திருந்தது. மற்ற வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது. பட் இந்தியன் மார்க்கெட்டை பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெரிய அளவில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரவே இல்லை. நேற்று நைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நகரவே இல்லை. ஓகே, இப்போ காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா விடியறதுக்கு முன்னாடியே ஈரான் சைட்லேருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க, அமெரிக்காவிலேருந்து இன்னும் எங்களுக்கு எந்த தகவலுமே வரல ட்ரம்ப் சைட்லேருந்து அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி காலையிலேயே வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல போயிட்டு இருந்தது. அதை பேஸ் பண்ணி சொல்லவே தேவையில்லை, இந்தியன் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அங்கேருந்து நமக்கு ஒரு செல் சைடு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இத்தனைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் தான் வந்திருக்குது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட 6.97% பக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் பெரிய அளவோட டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்றபடி ஓரளவு மற்ற செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இத்தனைக்கு ஐடி செக்டார்ஸ் கூட இன்னைக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் சரியில்லாதனால தான் இன்னும் செல் சைட் க்ளோசிங் தான் நடக்க போகுது. அதாவது நிஃப்டி செல் சைட் க்ளோசிங் போனதுக்கு மெயின் ரீசன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓவராலாக அந்த ஒரு செக்டார் தவிர ஸோ மற்ற செக்டார்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் தான், அதாவது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஈக்குவல் க்ளோசிங் தான். பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ நடக்கல. ஸோ கேஷ் ஃப்ளோ நடக்கலை அப்படின்னாலே நமக்கு ஒன்று ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும், இல்லைனா பெரிய அளவில் சைட்வேஸ் நடக்கும். ரேஞ்ச் பவுண்டுன்னா என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஹை லோக்குள்ளார வேகமாக போயிட்டு வரும். இல்லை அப்படின்னா சுத்தமாக மூவ்மெண்ட் இருக்காது. இந்த ரெண்டுமே எப்போ நடக்கும் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா தான் நமக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை சில பேர் கேட்டாங்க, காலையில் 9:15 இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ், அதாவது ஒரு ஒன் சைடு மார்க்கெட் ஒரு பை செல் போதா அப்படின்னா 9:15 நம்ம ஓரளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல கேஷ் ஃப்ளோ மட்டும் பெரிய அளவில் ஃப்ளோ ஆகலை அப்படிங்கிறது தெரியறதுக்கு மட்டும் ஒரு 15 to 13 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான லெவல்ஸ் நமக்கு காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் NSE இந்தியா. இப்போ NSEல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3,339 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1,476, டிக்ளைன்ஸ் 1,765, அன்சேஞ்ச் 98. 52 வீக் ஹைல 195 ஸ்டாக்ஸ் இன்னமும் இருக்குங்க. அதாவது இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா NSE ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது பையிங் சைடில் இருக்கிற மாதிரி. 52 வீக் லோவில் 10 ஸ்டாக்ஸ் நமக்கு லோவில் இருக்கு. இன்னமும் ஒரு 195 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் க்ளோசிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை சொன்னல பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் தான் இன்னைக்கு ஒரு 1.5% மேலே டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்ற எந்த செக்டாருமே நமக்கு பெரிய அளவில் பணத்தை வெளியெடுக்கல. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரை மட்டும் குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் FMCGயாக இருக்கட்டும், ஐடி, மீடியா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் அண்ட் சன் ஃபார்மா மட்டும் தான் தப்பிச்சுட்டு கொஞ்சம்
பாசிட்டிவ்ல வந்து நிற்கிறதே தவிர மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லேருந்து பணத்தை வந்து வெளியே எடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 69 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு, 6.35%. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக் தான். இது பெரிய அளவில் டவுன் ஆகுதுனாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. ஓகேங்களா, பெரிய அளவுலலாம் இறக்கலாம் விட மாட்டாங்க. அதாவது நெட் ப்ராஃபிட், அதாவது Q4 நெட் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இறக்கியிருக்காங்க. மேபி இது இறங்க மறுபடியும் மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். அதாவது எப்படி சொல்றதுன்னு ஐடிசி மாதிரி தான், கொஞ்சம் என்னதான் கொஞ்சம் தூக்கி கீழே போட்டாலுமே நமக்கு மறுபடியும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் உடனே எல்லாம் உள்ளார வந்துருவாங்க இந்த ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். இப்போ மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போடுறப்ப தொடர்ந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ்ல போகுதுனாலே அங்கிருந்து வேகமாக மறுபடியும் மேலே தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்போனா ரெக்கவரி வந்து நடக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு பெரிய அளவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ் டைட்டன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏசியன் பெயிண்ட், டாடா கன்சியூம், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கு. டாப் லூசர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். கோல் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே டாப் லூசர்ஸில் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த யுஎஸ் ஈரான் வார் வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அரேபிக் யுஏஇலேருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போர் முடிஞ்சிருச்சுன்னு தாங்க சொல்றாங்க. ஆனால் இன்னமும் வந்து ஏவுகணைகள் வந்து வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று அவங்க தான் வந்து அரேபியா அந்த சைட்லேருந்து வார் வந்து முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நியூஸஸ் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வார் வந்து முடிகிற மாதிரி தெரியல, இன்னும் வந்து ஏவுகணைகள் வந்து வந்துட்டே தான் இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்போ பேசுகிற வேலைலாம் நமக்கு வந்து ட்ரம்ப் தான் பண்ணுவார். இப்போல்லாம் ஆப்போசிட் சைட்லையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவர் கொடுக்குறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. டாலர் ரேட் வந்து ஏற்றணும், க்ரூட் ஆயிலை வந்து இறக்கணும், அமெரிக்கன் பங்கு சந்தையை வந்து உடனே ஏற்றிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவர் வந்து நியூஸ் கொடுக்குறாரு. பட் அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஏதாவது ஏற்றுறது இறக்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ சார்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா நியூஸ் கன்ஃபியூஸ்னால ஒரு கேப் டவுன் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமே தவிர இன்னைக்கு வந்து ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த டோஜி கேண்டல்னாலே நமக்கு வந்து அதிகபட்சமாக இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம வேற டிசிஷனே எடுக்க முடியாது. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் டிசிஷன் ஒரே மாதிரி தான், அதாவது ஒரே ஒரு டிசிஷன்ஸ் தான் எடுக்க முடியும். என்ன அப்படின்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் மண்டே. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் தான் நம்ம இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கே வந்து நமக்கு வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோம். அதாவது இன்றைக்கான ஹை வந்து 5 மினிட்ஸ் கேண்டலில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கான ஹை வந்து 24,253.80. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சிருந்தா கூட நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை வந்திருக்க வேண்டியது. பட் இதுக்குள்ளாரையே நமக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அதனால நமக்கு இனிமேட்டு நம்ம எப்படி வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா சேம் தான். ஹை லோவும் மார்க் பண்ணிட்டு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லர்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதோட டார்கெட் வந்து 23,813ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் சைட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,813. அதே மாதிரி பை சைட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 24,597. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான். 77,146 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு 76,313 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 78,443 வரைக்கும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படியும் ஃப்ரைடேனால ஏதாவது ஒரு நியூஸ் வந்து எதிர்பார்க்குறேன், ட்ரம்ப் வந்து தருவார் அப்படின்னு. அந்த நியூஸை பொறுத்து நிஃப்டி மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். மண்டே வந்து கேப் டவுன் ஓப்பனிங்கா இல்லை கேப் அப் ஓப்பனிங்கா அப்படிங்கிறத நாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் செல் சைட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்றே வந்து நமக்கு வந்து டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆனது. ஸோ எஸ்டர்டேவே பார்த்தோம் லோவை பிரேக் அவுட் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு எப்படி நம்ம நிஃப்டியில் வந்து சொல்லணும்ல, இப்போ நிஃப்டியில் வந்து சொன்னல இந்த மாதிரி ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு, லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதே தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டிக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சேம் நமக்கு நேற்று எஸ்டர்டே லோ வந்து 55,783. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 55,050 ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 54,374 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. மேக்ஸிமம் நமக்கு க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய அளவில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு வழி பண்ணாங்களோ அதே அளவுக்கு உள்ளார பணத்தை கொண்டு வந்து மறுபடியும் அந்த ஸ்டாக்கை மேலே கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால க்ளோஸுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் வந்து ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேப் டவுன் எல்லாம் ஓப்பன் ஆனால் 54,374 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, ஃபின் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கு வந்து நேற்று டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆனது, லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,824. நிஃப்டி மிட் கேஃபை மட்டும்தான் பெரிய அளவில் இன்னும் இறக்கலை. இப்போதைக்கு நிஃப்டி மிட் கேஃப் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் 65 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் டவுனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் காம்படிஷனில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகலைன்னா கூட இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைட்வேஸ் தான். ஸோ ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 14,338. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் அடுத்தடுத்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இருக்கிற கண்டிஷனில் MSCI வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 9 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. இதை வச்சு சப்போஸ் இதை அப்படியே வந்து கண்டினியூஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ US மார்க்கெட் வந்து ஈவினிங் ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரம்ப் ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம்னாலும் சரி, இப்போ இந்த MSCI வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 20 பாயிண்ட் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட் இறங்கி இப்போ மண்டே காலையில் ஓப்பன் ஆனதும் கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அது நம்ம கையில் கிடையாது. நியூஸ் பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது ஈவினிங்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஒரு நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். இது கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும். ஒரு 9 பாயிண்ட்டுங்கிறது மைனஸ்ல இருக்கு. இது கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ஒரு 2 பாயிண்ட் ப்ளஸ் 3 பாயிண்ட் ப்ளஸ்ல இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துட்டு மண்டே காலையில் ஓப்பனிங் ஆகிறப்பையும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் பை போகும். இல்லைன்னா செல்லிங் கண்டினியூஷன் ஆகிட்டு அடுத்தடுத்து கீழே சப்போர்ட் இருக்கு நிறையா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி என்னதான் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே இறங்கினாலும் ஸோ அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் தான் இறங்கும். 23,813 ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 54,374 ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து USD INR பார்க்கலாம். USD INR பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு வந்து பெரிய அளவில் வந்து மறுபடியும் வீக்கெல்லாம் ஆகலை. 94.47 தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 95 இல்லை 95.25 வந்தது அப்படின்னா கிராஷ் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இப்போதைக்கு வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்தியா விக்ஸும் வந்து பையர்ஸுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. 16.84 ஒரு கிரீடி மார்க்கெட்னு சொல்லலாமே தவிர ஒரு ஃபியர் மார்க்கெட்னு சொல்ற மாதிரி கிடையாது. ஸோ ஃபியர் மார்க்கெட்லாம் இன்னும் இருக்கு. ஒரு 23, 27 அந்த மாதிரி ஜோனுக்கு போனாதான் ஃபியர் மார்க்கெட். இது மறுபடியும் ஒரு 16 இல்லை 15 இறங்குனது அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைட் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் USD INR அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு மார்க்கெட் இது இறங்கிட்டுக்கு, அதாவது MSCI குளோபல் இண்டெக்ஸ் வந்து மைனஸ்ல இருக்குனாலே கண்டிப்பாக க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் டிமாண்டு தான் போகும். ஓகேங்களா? எப்பவுமே குளோபல் இண்டெக்ஸ் அண்ட் க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்ல தான் இருக்கும். இப்போ 9,206 இப்போ காலையில் சொன்ன சேம் லெவல் தான். இப்போ 9,206 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 8,476 இந்த இடம் வந்தால் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து கீழே இறங்குமாங்கிறது டவுட் தான். ஸோ 9,206 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு அகைன் வந்து ஒரு பை சைடு எக்ஸ்பெக்ட் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்னிங்கே பார்த்தது தான். ஏன்னா நேற்று வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து டிமாண்டு கொடுத்துருந்தாங்க. 262 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரும்னு சொல்லி மார்னிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ 262 மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு
கிட்டத்தட்ட 267 ஒரு 4 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துருச்சு. மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 273.7 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு பை தான். கோல்டெல்லாம் $26 வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. பட் கோல்டு அண்ட் சில்வரும் கூட பெரிய அளவில் மூவ்மெண்ட் கிடையாது, ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 1,53,102 தான் இன்னைக்கான ஹை. அதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு கண்டினியூஸாக 1,53,000 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சில்வரோட டார்கெட் எல்லாம் பெருசாக இருக்குது, 2,70,984 பார்க்கலாம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு வால்யூம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே கூட ஒரு 8,000 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து சில்வர் வந்து மூவ்மெண்ட் இல்லை, ஹையாக பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் ஆச்சு க்ளோசிங் வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான MCX கண்டிஷன்ஸ். நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி கடைசி க்ளோசிங் எந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்னா 24,176. அதாவது நான் இன்னைக்கு மூவ்மெண்ட்டே வந்து 120 பாயிண்ட் தான். அந்த 120 பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. எந்த ஒரு இடத்தையுமே இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பிரேக் அவுட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத ஸோ ஈவினிங் நியூஸை பேஸ் பண்ணி இருக்கும், இல்லைனா இந்த குளோபல் இண்டெக்ஸை நம்ம வாட்ச் பண்ணாலே போதும், ஓரளவு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் நிஃப்டி வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.